முதலமைச்சர் கோப்பைக்கான மாநில விளையாட்டுப் போட்டிகள் சென்னை, கோவை, மதுரை, திருச்சி ஆகிய நகரங்களில் தொடங்கியுள்ளன. இந்த போட்டிகளை சென்னையில் நடைபெற்ற கண்கவர் விழாவில் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துவக்கி வைத்தார். சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் முதலமைச்சர் கோப்பைக்கான மாநில விளையாட்டுப் போட்டிகளுக்கான தொடக்க விழா பிரம்மாண்டமான முறையில் நடைபெற்றது. போட்டிகளை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் நடைபெற்ற வீரர் வீராங்கனைகளின் கண்கவர் அணிவகுப்பு பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. அதைத் தொடர்ந்து கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. விழாவில் சிறப்புரையாற்றிய துணை முதலமைச்சரும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின், முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகளை தொடங்கி வைப்பதில் தாம் பெருமை கொள்வதாக தெரிவித்தார். துணை முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு தாம் கையெழுத்திட்ட முதல் கோப்பு இந்த முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டி தொடர்பான கோப்புதான் என்று அவர் கூறினார். இந்தியாவிலேயே விளையாட்டு உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் சிறந்து விளங்கும் மாநிலம் தமிழ்நாடுதான் என்று உதயநிதி பெருமிதம் தெரிவித்தார். Khelo India Youth Games, Chennai Chess Grandmasters 2024, Asian Cup Hockey, தேசிய ஹாக்கி கோப்பைக்கான போட்டிகள், ஸ்குவாஷ் வேர்ல்ட் கப், வேர்ல்டு சர்ஃபிங் லீக், சைக்கிளத்தான், இப்படி நாம் நடத்திய போட்டிகள் ஏராளம். இந்த சாதனை பயணம் எப்பொழுதும் தொய்வின்றி தொடர இங்கு வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருடைய பங்களிப்பும் மிக முக்கியம். நீங்கள் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் மட்டுமல்ல, எதிர்காலத்தில் பல தேசிய மாநில அளவிலான போட்டிகளிலும் விளையாடப் போகின்ற எதிர்காலத்துடைய நம்ம நாட்டுடைய வீரர்கள். எனவே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நான் மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றேன். முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகளுக்கு தமிழ்நாடு அரசு 82 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளதை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சுட்டிக்காட்டினார். பாராலிம்பிக் போட்டிக்கு சென்ற 4 வீரர்கள் பதக்கங்களுடன் திரும்பி வந்து தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் பெருமை சேர்த்துள்ளனர் என்று உதயநிதி ஸ்டாலின் குறிப்பிட்டார். இந்த விளையாட்டுப் போட்டிகள் சென்னை மட்டுமல்லாது கோவை, மதுரை, திருச்சி ஆகிய நகரங்களிலும் இன்று முதல் இந்த மாதம் 24ஆம் தேதி வரை நடைபெறுகின்றன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.